5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அருமை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, அருமையான பரிசுத்த நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு விசை கூட நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு அருளியவரே, மகா மேன்மை உள்ளவரே, மகா பரிசுத்தரே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனை வேளையிலும் எங்கள் தகப்பன் ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை உற்சாகப்படுத்திய உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற அந்த மன்னாவிற்காக சோஸ்திரம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நாம் நிதானிக்கிறோம். இந்த பகல் பொழுதுல ஒருவேளை நாம் எல்லோரும் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கடந்து வந்திருப்போம். நிச்சயமாய் இந்த நாளிலும் நான் ஆலயத்திற்கு சென்று அநேக எதிர்பார்ப்புகள் உங்கள் இதயத்தில் இருக்கலாம், நிச்சயமா இருக்கும். அவருடைய ஆலயத்துடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது அந்த அப்பாட்ட இருந்து எதையாவது வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம் இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாளிலும் நம்முடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் அவர் மாத்திரமே சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஆகிய ஜெப சிந்தையோடு நாம் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த இந்த 2 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அதை 2 பாகமாக நாம் அதை எடுக்கலாம். முதலாவதாக கிறிஸ்து எல்லாருக்காகவும் என்று சொல்லி இதில் வாசித்தோம். அவர் ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆக முதலாவது நாம் எடுக்கலாம், ஒரு தலைப்பு கொடுக்கலாம், கிறிஸ்து எல்லாருக்காகவும். இரண்டாவது எல்லாரும் கிறிஸ்துவுக்காக. வாசித்தோம் 2வது வசனத்துல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தோருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்கிறோம். ஒரு 15-20 நிமிஷம் இந்த 2 தலைப்பை குறித்து நாம் தியானித்து நாம் இந்த நாளிலும் நமக்காய் தேவன் அருளின அந்த திருப்பந்தியில நாம் கலந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக நாம் பார்ப்போம், கிறிஸ்து எல்லாருக்காகவும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். அதுக்கு முன்பதாக இங்க பவுல் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி. கடந்த 1-2 மாத காலம் நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அவர் எத்தகையான ஒரு நல்ல ஒரு தகப்பனாய், ஒரு நல்ல மேய்ப்பராய், நம்மை போஷிக்கிறவராய், நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற அவர் எப்படி அவர் நமக்கு தேவனாயிருந்து நமக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு நமக்கு விடுதலையை தந்து நமக்கு சமாதானத்தை தந்து இந்த உலகத்தில் நம்ம எவ்வாறெல்லாம் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று அநேக தலைப்புகள் வழியாக நாம் கடந்த 2 மாதம் நாம் தியானித்தோம். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்குகிறது என்று சொல்லி. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னங்கிறத நம்ம
அநேக நாட்களில, அநேக வருஷங்களா, அநேக மாசம் நிறையவே தியானித்திருக்கணும் இல்லையா? ரோமர் 5, 6, 10 எடுத்து நாம் வாசிக்கலாம். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன என்பதை ஒரு 1-2 வசனங்களை நான் சொல்லி நாம் மறுபடியும் நாம் அந்த முக்கியமான சாப்டர்களாக நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 5, 6 - 10 வரை. அதாவது பாருங்க, நாம் அக்கிரமக்காரர்களாய், நாம் பாவிகளாய், நாம் தேவனற்றவர்களாய் நாம் இருந்த பொழுது அவர் நம்மை நேசித்து நம்ம அன்பு வைத்து நம்மை உளையான சேற்றிலிருந்து எடுத்து உன்னதத்தில் உட்கார வைத்து நம்மளை ராஜாக்களும் நம்மளை லேவியர்களும் நம்மளை ஆசாரியர்களுமாக மாற்றி இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர் வைத்திருக்கிற அந்த அன்பை குறித்து நாம் வாசித்தோம். 1 யோவான் 3:16 வாசிக்கலாம். அந்த முதல் பகுதியை 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து நம்மை நேசித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுனதுனாலதான் ஆவியானவர் துணையோடு கூட இப்படிப்பட்டதான நிருபங்களை அவர் எழுதும்படியாய் ஆயிற்று. அல்லேலூயா. அவருடைய அன்புல அவரால் சும்மா இருக்க முடியாததுனாலதான் என்னது, ஆவியானுடைய வல்லமையோடு கூட அநேக நிருபங்களை எழுதி இந்த நாளிலும் அவர் நமக்கு அதை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கினதுனாலதான் இந்த நாளிலும் கூட உங்க முன்பாக நான் என்ன செய்றேன், பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கினதுனாலதான் இப்போ பிள்ளை இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டதும் கொயர் பாடினது எல்லாம் என்னது, எப்படி வந்தது? அவருடைய அன்பு நம்மை நெருக்கி அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஆசை நம்மிடத்துல இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்க ஆலயத்துல எல்லாரும் கடந்து வந்திருக்கீங்கன்னா நீங்க சும்மா வரல, கிறிஸ்துவனுடைய அன்பினால நெருக்கப்பட்டு இந்த காலை பொழுதுல அவர் இந்த மத்தியில, ஆலயத்தின் மத்தியில வந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதாங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றா, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்குகிறது என்று சொல்லி. எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஏதாவது அதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இல்லாம நம்ம செய்ய முடியாது இல்லையா? எதை செய்தாலும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் பிள்ளைங்க பார்த்தாச்சுன்னா டெய்லி 8 மணிக்கும் 9 மணிக்கும் தூங்கக்கூடிய பிள்ளைங்க நைட்டு தூங்கிட்டு படிச்சுட்டு பார்த்தாச்சுன்னா 12, 1 மணி வேற இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும் இல்லையா? சாதாரணமா படிக்கிறது மாதிரி இல்லை, அந்த எக்ஸாம் இருக்கிறதுனால இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எதையாவது படிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சு அவங்க என்னது எக்ஸாம்ல நல்ல பாஸ் பண்ணணும் என்கிற ஒரு சிந்தையோட அவங்க படிக்கிறாங்க. அது போல நம்ம வீட்டுல நம்ம சிஸ்டர்ஸ்லாம் ஃப்ளோரை கிளீன் பண்றாங்கன்னா என்னதுக்காக? ஃப்ளோருக்கு மேல உள்ள ஆசைனாலே என்ன, அப்படி கிடையாது இல்லையா? நீட்டா இருக்கணும், அது நல்லா இருக்கணும்னு சொல்றதுனால. சோ எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமா ஒரு நோக்கம் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது இல்லையா? அப்படிதானே? இப்ப நீங்க எல்லாம் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த சூடான ஒரு வெயில நின்று கஷ்டமான கடினமான வேலையை எதுக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த வெயிலுக்கு மேல ஆசையா இருக்குன்னு சொல்லியா வெயில நிற்கிறது 7 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியா நம்ம அந்த இடத்துல நின்று வேலை செய்யறோம்? அப்படி இல்லை, நமக்கு அதனால ஒரு வருமானம் வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக. ஆக நாம் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் இல்லையா? அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கிற ஊழியங்களும், நாம் செய்கிற பிரசங்கங்களும், நாம் பாடுகிற பாடல்களும், நம்முடைய ஆலய கூடுகையும், நம்முடைய ஜெபங்களும் எல்லாமே என்னது, சும்மா வெளிப்புறத்திற்கு வேண்டும் என்றால் எப்படி வேண்டும் என்றாலும் தோன்றலாம். ஆனா உண்மையில இதயத்தின் ஆழத்துல அது எப்படி உருவாகிறது என்றால் இயேசுவின் அன்பு நம்மை நெருக்குகிறதுனால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு நெருக்குகிற காரணம் இல்லாம நம்ம எதை செய்தாலும் அது நிச்சயமா என்ன செய்யாது, ஒரு மகிமையா காணப்படாது. அவருடைய அன்பிற்கு மேல நின்று நம்ம எந்த ஊழியத்தை செய்யாட்டாலும் அந்த ஊழியம் என்ன செய்யாது, ஒரு மகிமையாவே இருக்காது. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கப்பட்ட அநேகரை நம்ம பார்க்கலாம்.
அவங்களதான் மிஷனரிஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இத்தனை வருஷங்களுக்கு முன்பாக அந்த மிஷனரிகள் நல்ல சுகபலத்தோடு நல்ல வசதியாக வாழ்ந்த அவங்களுடைய தாய் தேசங்களில வசதியாய் நல்ல வேலைகளோடு நல்ல காசு செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் அநேக மிஷனரிஸ் எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய இந்திய தேசத்திலோ இலங்கை தேசத்திலோ இப்படி அநேக தேசங்களில அவங்க எல்லா காரியங்களையும் அவர்கள் சகித்து தேவனுக்கு என்று அவர்கள் அந்த இடத்துல மிஷனரி பண்ணதுனாலதான் இந்த காலை பொழுதுல நீங்களும் நானும் இந்த ஆலயத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு கொடுத்து சகித்து அவங்க அந்த ஊழியங்களை செய்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்ககிட்ட போய் நீங்க கேளுங்க, எப்படி பிரதர் நீங்க எப்படி ஐயா நீங்க இந்த ஊழியத்தை செய்தீங்க, உங்களுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டாச்சுன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, வெரி சிம்பிள் ஆன்சர், இயேசுவின் அன்புதான் எங்களை எல்லாவற்றையும் துறந்து இந்த இடத்துல ஊழியம் செய்ய வைத்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நாம் அது நெருக்கப்படுகிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். சரி, மேற்கொண்டு வாசிக்கலாம். 14வது வசனம் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க என்று சொல்லி, எல்லாருக்காகவும் ஒருவரே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லிட்டார். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அவர் எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்படி எழுதாம எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க என்று சொல்லி, ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் மரித்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதுல பேர் போடணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? எல்லாருக்காகவும் மரித்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இல்லையா? அதனாலதான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லி அவர் எழுதி கொண்டு போறார். கட்டுக்கதையில கூட எல்லா ஜனங்களுக்காகவும் வேற யாராவது மரித்தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? மகாத்மா காந்தி மரித்தாரு ஜனங்களுக்காக, ஜான் எஃப் கென்னடி, இன்னும் அநேக பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் மரித்திருக்காங்க தேசங்களுக்காக ஜனங்களுக்காக என்று சொல்லி நிறைய பேர் மரித்திருந்தாலும் கூட எல்லா ஜனங்களுக்காகவும் மரித்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. மகாத்மா காந்தியோ ஜான் எஃப் கென்னடியோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்திற்காக ஒருவேளை அவங்க மரித்திருக்கலாம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு சாவு எப்படி வந்தது, அவங்களுக்கு மரணம் எப்படி வந்தது? அநேகரை பார்க்கும் பொழுது அவங்க சாக அழிக்கப்பட்டதுனால செத்தாங்க இல்லையா? அப்படித்தானே? அவங்க ஜனங்களுக்காக தேசங்களுக்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு அவங்க மரித்தார்கள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அவங்க சாக அடிக்கப்பட்டதுனால அவங்க செத்தாங்க, மரித்தார்கள் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மரித்தார் என்றால், அவர் மரிப்பதற்காகவே மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில, அவர் பிறந்ததே தன் ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுப்பதற்கு என்று சொல்லி வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் பிறந்ததே உங்களுக்கும் எனக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் மரிப்பதற்காக என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் மரணம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியா தான் நாம் இப்போ கொஞ்ச நேரத்துல நாம் என்ன செய்ய போறோம், அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நாம் பங்கு கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை குறித்து குறிப்பிடாத ஒரு வரி கூட இல்லாத ஒரு பாட்டு நமக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை குறித்து பிரசங்கிக்காத எந்த ஒரு பிரசங்கமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தை குறித்து
இல்லாத ஒரு சிந்தை ஒரு நிமிஷம் கூட நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மரணம் தான் நம் ஒவ்வொருடைய ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அது அடித்தளமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பா இந்த நாளில நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் வாசிக்கலாம், கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, சகல ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் உரிய நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி. எப்படி? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், பூமியில ஜீவனோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள நற்செய்தியை, ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இங்கு தூதர் சொல்கிறதாட்டு நம்ம பார்க்கலாம். யாரிடத்துல சொல்றாரு பாருங்க? மேய்ப்பர்களிடத்துல. சொன்னது யாரு? தூதர்கள் இல்லையா? மேய்ப்பர்கள்னா நமக்கு தெரியும், மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஊரை விட்டு சிட்டியை விட்டு வயல் வெளிகளில அநேக தூரத்துல சென்று அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்கு நம்ம போல எல்லா நியூஸும் இந்த அப்டேட்டடா ஒன்றும் தெரியாது இல்லையா? ஒரு நியூஸ், எந்த நியூஸ்ல அவங்ககிட்ட கேளுங்க, நமக்கு 2012 நமக்கு ஒரு நியூஸ் தெரியுதுன்னா அவங்களுக்கு 2015 தான் அந்த நியூஸ் போய் இருக்கும் இல்லையா? இல்லையா? சோ படிப்பறிவு இல்லாதவர்கள், நிறைய அந்த செய்திகளை அறியாதவர்கள், உலக காரியங்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாம வயல்வெளிகளில மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான இந்த மேய்ப்பர்களுக்கு போகிறது என்னது? முதல் நியூஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்கள் எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அந்த வசனத்துல அடுத்த வசனம் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கோயர் டீம் போய் அந்த இடத்துல இறங்கிருக்கு. சும்மா போய் சொல்லல நற்செய்திய, சுவிசேஷத்தை போய் சும்மா சொல்லாம ஒரு பெரிய ஒரு கோயர் குரூப்போட போய் சொல்லிருக்காங்க பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. தூதர்கள் சேனையோடு போய் உங்கள் சகல ஜனங்களுக்கும் உரிய ஒரு நற்செய்திய அந்த தூதர்கள் போய் அந்த மேய்ப்பர்கள் இடத்துல சொல்றாங்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தாங்க மத்தேயு, அது ரிலேட்டடா ஒரு வசனத்தை பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, அடுத்த நியூஸ் யாருக்கு போயிருக்கு பாருங்க. அடி மட்டத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அந்த நியூஸ் போச்சுது. அடுத்தது மேல் மட்டத்தில் உள்ள சாஸ்திரிமாருக்கும் அந்த நியூஸ் என்னது? போய் அவர்களுக்கு போய் அந்த ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றி, ஏன்னா சாஸ்திரிகள் அவங்க என்ன ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ், எப்பவும் வானவெளியை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் கோயர் டைம்ல போய் கொண்டு பாடியாச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு எப்படி அந்த நற்செய்தி போயிருக்கிறது? ஒரு நட்சத்திரத்தை வானத்தில் தோன்ற வைத்து அந்த நட்சத்திரம் மூலமாய் சகல ஜனங்களுக்கும் உரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த சாஸ்திரிமாருக்கு நற்செய்தி அப்படியாக கடந்து சென்றது. அடிய மட்டத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்குமாக அந்த நற்செய்தி கடந்து சென்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் பிறந்தது நிமித்தமாய் உலகத்தின் கடைசி கோடி ஜனங்கள் மட்டுமாய் அந்த நற்செய்தி கடந்து சென்றது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் நாம் 1-2 வசனங்களை நாம் தியானிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 46, 47, 48, 49 4 வசனத்திலே வாசிக்கலாம். பாருங்க, ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த வசனங்கள், இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை நம்ம வாசிக்கலாம், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இயேசு கிறிஸ்து இப்படி தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரர்களையும் அவமதிக்கிறாரோ என்கிற ஒரு சிந்தை நம்மிடத்துல காணப்படலாம். ஆனால் அப்படி அல்ல. அதற்கு பின்பதாக அவர் எல்லா பாடுகளையும் சகித்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுதிலும் கூட தன் தாயாருக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லிதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவரை பராமரிக்கும்படியாய் அவரை பொறுப்புள்ளான ஒரு சகோதரனிடத்துல அந்த தாயாரை ஏற்படுத்தி சேர்த்து விட்டு தான் அவர் மேற்கொண்டு
அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க இங்க என்ன சொல்றார் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், அவனே எனக்கு சகோதரனாய் இருக்கிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம ஒரு நாள் வச்சிட முடியாது. ஹல்லேலூயா. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்திற்காகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு ஜனங்களுக்காகவோ அவர் அவதரித்த தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்தது சகல ஜனங்களுக்கும் உரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், ஹல்லேலூயா, எல்லாருக்காகவும் மரிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வெளிப்பாடு கூட இந்த வசனத்துல இருக்கிறது. பிதாவின் இந்த காலை பொழுதுல ஒருவேளை எனக்கும் இயேசுக்கும் என்ன உறவு இருக்க போகிறது, நான் அவரோடு இன்னும் அதிகமாய் நான் உறவு கொள்ள வேண்டும், அவரை இன்னுமாய் நான் சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லினவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு இந்த காலை பொழுதுல ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரனாய் இருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல அந்த பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, அந்த பிதாவின் சித்தமாய் நாம் என்னுடைய வாழ்க்கையில நாம் நடக்கும் பொழுது நம்முடைய உறவும் இயேசு கிறிஸ்துவோட உறவு எப்படி இருக்கும், அவர் நமக்கு மூத்த சகோதரராய் இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் அவ்வாறு தான் வாசிக்கிறோம். அநேக சகோதரருக்குள்ள அவர் நமக்கு மூத்த சகோதரராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்காகவும் அவர் பிறந்தார், எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் பார்க்கலாம், எப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக எல்லாம் அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிப்போம். 1-2 வசனங்கள் கூட. மத்தேயு 11:28 வசனம். நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க யாரெல்லாம் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களோ, நீங்க யாரெல்லாம் மன வேதனைப்பட்டு எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கோ, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, எனக்கு ஒரு சந்தோஷம் வருமா, எனக்கு ஒரு சமாதானம் வருமா, அந்த பலவீனங்களை விட்டு நெருக்குமோ என்று சொல்லி நீங்க வருத்தப்படுகிற நீங்கள் எல்லாருக்காகவும் இயேசு இந்த உலகத்துல அவர் பிறந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எல்லா பாடுகளையும் அவர் சுமந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்படுகிற அவதிப்படுகிற உலகத்துல எந்த கோடியிலும் எந்த முறையிலும் துயரப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இயேசு இந்த உலகத்தில் மரித்து அவை யாவற்றையும் வென்று நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சகேயு என்கிற ஒருவனை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த சகேயு எப்படிப்பட்டவன்? ஆயக்கார தலைவன் இல்லையா, சுங்கவரி தலைவன், வரி வசூலிக்கக்கூடியவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க பாருங்க, இவனுடைய மனசுல எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணுமே என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது இல்லையா. அதனாலதான் அவன் குள்ளமா இருந்த பொழுதும் கூட ஒரு மரத்துல ஏறி நின்று அவன் போய் அவரை பார்க்கும்படியாய் அவன் அந்த மரத்துல ஏறினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தில் உள்ள ஆழங்களை, இந்த வாஞ்சைகளை அறிந்தவராய் இந்த பாவியான மனுஷனோடு கூட அவனுடைய வீட்டிற்கு செல்கிறார் என்று சொல்லி நாம் இந்த சம்பவத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவருடைய வீட்டுக்கு சென்ற மாத்திரத்துல இங்க என்ன அந்த கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி முறுமுறுக்கிறாங்க வாசிக்கலாம். லூக்கா 19 பாருங்க, 7வது வசனத்தில் இருக்கிறது. அவர் உள்ள போனதை பார்த்த பொழுது அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி இவர் போனாரே என்று சொல்லி அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. சகைய வீட்டுக்குள்ள ஏசப்பா கடந்து போன மாத்திரத்துல அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு பாவியான ஒரு மனுஷன் கூட சுங்கவரி அநியாயமா வரி வசூலிக்கக்கூடிய மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள ஏசப்பா போயிட்டாரே என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறதா சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏன் முறுமுறுத்தாங்க? இயேசு கிறிஸ்துக்கு மேல உள்ள அந்த அன்பு நிறைய முறுமுறுத்தாங்க. அதே ஜனங்கள் தான் அவரை அதுக்கப்புறமாக அவரை சிலுவையில் அறைந்தவங்க இல்லையா இல்லையா. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவரோட சுற்றி இருந்து அவர் உள்ள போன மாத்திரத்துல முறுமுறுத்தாங்க என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏனென்றால் அவன் நல்லா ஆகிறது இவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது இல்லையா. அவன் நல்லா ஆகிறது இவங்களுக்கு பிடிக்காம தான்
இவர் எப்படி இந்த பாவியான எங்க உள்ள அவர் போன மாத்திரத்தில் அங்க என்ன நடக்குதுன்றது இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நிச்சயமா அவனுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஏனென்றால் இவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல நல்ல வாழ்க்கை சுகம் என்னது இப்படிதான் கிடைத்து கொண்டிருக்கிறதுனால இந்த ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள போயிட்டாரே என்று சொல்லி. ஆனா அவங்களுடைய மனசு எப்படி இருந்ததுன்னா இவன் எப்படி நல்லா என்று சொல்லி இல்லையா. சோ பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அவர் ஒரு உத்தரவும் சொல்லாம அந்த இடத்துல அந்த வீட்டுல சகேயுடைய முழு குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. ஒரு பாவியான மனுஷனுக்காகவும் இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு நம்மளுடைய பார்வைக்கு அவன் தகுதி இல்லாதவன், அவன் பாவி என்று சொல்லி தோன்றினாலும் கூட உலகத்துல பாவத்தினால் பாடுபடுகிற ஒவ்வொரு மனுஷருக்காகவும் எல்லாருக்காகவும் அவர் இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கலாம் மார்க் 2ல ஒரு சம்பவம் 14, 15, 16ல அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பண்ணி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆயக்காரர்களும் பாவிகளையும் எல்லா தரப்பட்ட மக்களையும் நேசிக்கும்படியாய், எல்லா தரப்பட்ட ஜனங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், எல்லா சூழ்நிலையின் மத்தியில வாழ்கிற ஜனங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் மரித்து கல்வாரி சிலுவையில ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுதும் ஒரு பாவியான ஸ்திரீயை குறித்து அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகரும் எல்லாரும் அவளை குறித்து பேசாமல் இருந்த பொழுது அந்த பாவியாகிய ஸ்திரீக்காக அவர் பரிந்து பேசினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்திரீக்காக பேசினா நம்ம மேலேயும் ஏதாவது பழி வந்துருமோ என்று சொல்லி அஞ்சி ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அந்த பாவியான ஸ்திரீக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல யோவான் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த விபச்சார ஸ்திரீக்கு எல்லோரும் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையில இருந்ததான ஒரு ஸ்திரீக்கு கூட ஒரு வாழ்க்கையை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதாங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாருக்காகவும் அவர் இந்த உலகத்துல அவர் மனித அவதாரம் எடுத்து பிறந்து அவர் மரித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதுதான் சகல ஜனங்களுக்கும் உரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அன்புதான் பவுல் அப்போஸ்தலனை நெருக்குகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் ஒருவரே அவர் மரித்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். அடுத்தபடியாக 2வது பகுதிக்குள்ளாக நாம் செல்வோம். மறுபடியாக நாம் வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14, 15ல அன்பு எங்களை நெருக்கி ஏறுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுதுவதற்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தியானித்த பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எல்லாருக்காகவும் மரித்தது யார்? இயேசு கிறிஸ்து. எதற்காக அவர் மரித்தார்? வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் பிழைத்திருக்கும்படி, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு இப்ப எதற்காக மரித்தார்? நாம் பிழைத்திருக்கும்படி இல்லையா, நாம் வாழும்படியாக, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல ரொம்ப சில பேர் எமோஷனா சொல்லிடுவாங்க, இயேசுவுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் பிரதர் என்று சொல்லி இல்லையா. ஒரு ஊர்ல
ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் அவன் என்ன பண்ணா, நல்ல தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு குடிச்சிட்டு எடுத்துட்டு ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவன். அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஒரு நாள் வார்த்தையெல்லாம் கேட்டு எடுத்து நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்க நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லிடுறான். இந்த ஊழியக்காரரும் அவரை கூப்பிட்டு ஒரு குளத்துல போய் சரி இவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அந்த குளத்துக்கு அழைத்து கொண்டு போறான். போன இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, அந்த குளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எருமை, அதாவது பெரிய ஒரு எருமைனா பயங்கரமான முரட்டாட்டம் உள்ள ஒரு எருமை, அது உள்ள இருந்துட்டு பயங்கரமா அங்கே இங்கே ஓடிட்டு இருந்தோடனே ஊழியக்காரர் பார்த்த உடனே இவருக்கு பயங்கர பயமாகி போச்சு. எங்க இந்த நம்ம உள்ள இறக்க போய் நம்மளை வந்து முட்டி கீரி போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் உடனே அந்த மனுஷன்ட்ட சொன்னாரு, தம்பி ஒன்றும் பண்ணலாம், நீ இன்னைக்கு சொன்னதெல்லாம் சரிதான், நீ நல்ல கடவுளை ஏற்றுக்கிட்ட, இன்னைக்கு ஞானஸ்தானம் வர எடுக்க வந்துட்ட, ஆனால் ஒன்றும் பண்ணுவோம், இந்த காலை உள்ள இருக்கிறது, இந்த எருமை உள்ள இருக்கிறதுனால இந்த குளத்துல எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம வேற ஒரு குளத்துல போய் எடுக்கலாம்னு சொன்னோன்னா இவனுக்கு வந்து சம்மதமே கிடையாது. நான் எடுத்தா என்னதான் செய்வேன், இந்த குளத்துல தான் எடுப்பேன்னு சொல்லி இவரு எவ்வளவோ சொல்லி பார்த்தார், ஏதாவது நீ பண்ணு, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னது நான் இந்த குளத்துல தான் எடுப்பேன்னு சொன்னா இவரு சொல்லிட்டாரு, நீ வேணா செத்துக்கா, நான் சாகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இவரு என்ன சொல்றாரு, இவரு பாட்டுக்கு இவரு நடந்து வந்துட்டார் இல்லையா. இன்னைக்கு வந்து இயேசுக்காக நான் சாகணும், நான் வந்து உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றது ரொம்ப எளிதா நம்ம சொல்லி விடுறோம் இல்லையா. அநேக பேர் நம்ம அநேக நேரங்களில் சொல்றோம், இயேசுக்காக நான் என்ன வேணாலும் செய்வோம் பிரதர். ஆனா அப்படி இல்ல, இங்க வேதத்துல வாசிக்கிறோம், நாம் சாகும்படியாக அல்ல, நாம் வாழும்படியாக அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய், நாம் சமாதானமாய், நாம் வாழும்படியாக அவர் மரித்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்ம வாழ வேண்டும், வேதத்துல என்ன சொல்றது, இனி இப்ப நம்ம பிழைத்திருக்கிற நாம், அவருடைய மரணத்தின் மூலம் ஒரு வாழ்க்கையை பெற்ற நாம், அவருடைய மரணத்தின் மூலம் ரட்சிப்பை பெற்ற நாம், அவருடைய மரணத்தின் மூலம் இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்ற நாம், இனி நாம் எப்படி வாழ வேண்டும், இனி நாம் நமக்கென்று வாழாமல் நமக்காய் மரித்த இயேசுவுக்கு என்று வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 15வது வசனம் சொல்றது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்தவர் நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்த இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, நாம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காய் மரித்த அந்த இயேசுவை பிரதிபலிக்கும்படியாய் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, நம்ம ஜீவனோடு எப்படி வாழ்றோம். இப்ப நான் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன், 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே நான் பிரசவம் என்னது மேடையை விட்டு நான் கீழே வந்துடுவேன் இல்லையா. பாடுனாங்க, 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, அவங்க பாட்டை முடிச்சாச்சு. வாழ்றது என்ன, ஒரு 5 நிமிஷத்துக்கும் 10 நிமிஷத்துக்கும் தான் வாழ முடியும் நம்ம. அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் என்னைக்குனா நம்ம வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வரமோ, நான் வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் நான் வாழ்றேன் பிரதர், பிழைத்திருக்கிறேன் பிரதர், அப்படி சொல்ல முடியுமா என்ன? இல்லாட்டி நான் நாளைக்கு காலையில 10ல இருந்து 12 மணி வரை நான் பிழைத்திருப்பேன் பிரதர், அப்படி சொல்ல முடியுமா என்ன? இல்லையா. வாழ்கிற நாம் ஒரு நாளில 24 மணி நேரமும் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வாரத்துல 7 நாளும் நாம் இயேசுவுக்கு என்று நாம் பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்துல 365 நாளும் நாம் இயேசுவுக்கு என்று நாம் பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் நாம் இயேசுவுக்கு என்று வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு முன்பதாக நாம் பிழைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நண்பர்களுக்கு முன்பதாக நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பதாக நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் நாம் அவருக்கென்று நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவருடைய சுபாவம் உடையவர்களாய் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவருடைய கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். இனி பிழைத்திருக்கிற நாம் நமக்கென்று பிழைத்திராமல் இயேசுவுக்கு என்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் அவர் ஒருவரே மரித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த பகல் பொழுதுல இந்த ஆலயத்திற்கு முன்பதாக அவருடைய சமூகத்தில் வந்து இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்க அவர் செய்த கொடுத்த ஒரு பெரிய வேலை,
அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்னத்தை திருப்பி கொடுத்தாலும் கிடைக்கப்படாத ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை தன் ஜீவனை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி பிழைத்திருக்கிற நாம் நமக்கென்று பிழைத்திராமல் நமக்காய் ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்த, நமக்கு ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட அந்த இயேசுவுக்கு என்று பிழைத்திருக்கும்படியாய் தேவன் இந்த காலை பொழுதில் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நாம் எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க இந்த காலை பொழுதுல நமக்காய் மரித்த அந்த இயேசுவுக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் என் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். ஏதோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அல்லது வெள்ளிக்கிழமை நான் சபைக்கு வருகிற நேரத்தில் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் இயேசுவுக்கு என்று வாழ்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே காரியம், நாம் இயேசுவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய், இயேசுவை வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளாய், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய கிரியைகளின் சிந்தையில நாம் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் வாழும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசித்தோம், நாம் எல்லாருக்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய கணவருக்கு முன்பாக நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய மனைவிக்கு முன்பதாக நாம் நம்முடைய இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நண்பர்களுக்கு முன்பதாக நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவுக்காய் பிழைத்திருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பதாக நாம் இயேசுவுக்காய், இயேசுவின் சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை தளத்தில் நம்முடைய இயேசுவின் சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஊழியங்களிலே நாம் இயேசுவுக்காக பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. எங்களை அருமையாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் அருமை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் நீர் கல்வாரி சிலுவையில நீர் செய்து முடித்தீர். இதோ இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய மரணத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமாய் நீர் மரித்திருக்க இனி பிழைத்திருக்கிற நாங்கள் எங்களுக்கு என்று பிழைத்திராமல், இதோ இந்த உலகத்திற்கு என்று பிழைத்திராமல், எங்களுக்காய் மரித்த எங்கள் இயேசுவுக்கு என்று பிழைத்திருக்கும்படியாய் தேவன் ஒத்தாசை செய்யுங்க. இந்த நாளிலும் உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. இதோ இந்த எங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த தேவாட்டுக்குட்டியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்நாளெல்லாம் உம்மை கனப்படும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு, ஒத்தாசை செய்தவர்களுக்கு எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமென்.